ஹலோ ஹலோ. இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான பிரேக்ஃபாஸ்ட், மாம்பழ ராகி புட்டு. சி என்ன இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது. மாம்பழம் புட்டுக்கு வந்து வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவோம் நம்மலாம். இந்த டைம் வந்து மாம்பழ சீசன் இருக்குல்ல, மாம்பழம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. நம்ம ஆதி வேற, ஆதின்றது இவர் அன்வித் சார் கூப்பிடுறது அவர் பேரை. ஆதிக்கு ஏமா மாம்பழம் வர வர ஃபேவரட் ஆயிடுச்சு பயங்கரமாக இந்த சீசனில். அப்படி போட்டு விட்டோம்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மாம்பழத்தோடு சீட்ஸ் அப்படி புட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சா? அவ்வளோதான். இனிமேல் புட்டில் மாம்பழம், கர்ட் ரைஸில் மாம்பழம், சப்பாத்தியில் மாம்பழம், மாம்பழம் தான் இனி எல்லா நேரமும். முருங்கைக்கீரை சப்பாத்தி கையிலே பிச்சு வச்சிடலாம். அதுலேயும் கொஞ்சம் மாம்பழத்தை போட்டு இனிமேல் எடுத்து போட்டுக்க. அனிபீன்ற பேரை மாற்றி மாம்பழ பீன்னு மாற்றிடுவோம் பேரை. அப்போ என்ன சம்மந்தப்படுத்திக்கணும் கம்பெனரு அதானே. மம்மி பேசுனா எல்லாமே சம்மந்தம் தான்டா. சம்மந்தம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். ரொம்ப கன்றாவியே ஜோக் பண்ணுறீங்கடா காலையிலே. இன்னைக்கு வந்து தால் ஃப்ரை, முருங்கைக்கீரை சப்பாத்தி. கொஞ்சம் தான் போதுமாப்பா? இவர் என்ன வச்சு விடுறத தொட்டு சாப்பிட்றானா இல்லை மோந்து சாப்பிட்றானா இல்லை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றானான்னு தெரியல. மோந்தா கூட கொஞ்சம் காலியாயிருக்கும். மோந்து சாப்பிட்றான். மோந்து என்னப்பா இந்தா உனக்கு புட்டு புட்டுக்கிட்டே இருக்கு. அங்கே வேன் வந்துருச்சு. சும்மா பல்ல மட்டும் காட்டுது வர வர. புட்டுன்னு புட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு இப்போல்லாம். இனிமேல் அதுக்கேற்ற மாதிரி புதுசாக யோசிச்சாதான். இன்னும் மூளைகள் அந்த அளவுக்கு வேலை செய்கிற அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் புதுசாக ஒன்று வரும். ஆரஞ்சு வேணா எடுத்துகிட்டு போ. இந்தா இப்போ ஆரஞ்சு மம்மி லீஃபோட வச்சுருக்கேன். செடியிலேருந்து புத்தம் புது மலரு. ரொம்ப பேசுனா என்ன பண்ணலாம் அதுக்கு? வாயில ஸ்டிக்கர் ஒட்டிடும். அப்படிதான்டா பேசுவேன். ஓ இப்போ அவன் தலை வாரி இருக்கிறது உனக்கு பிடிக்கல, உன் மண்ட மாதிரி ஆகணுமா? கம்முன்னு. ஓகே பாய். பாய்.